1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். அதை நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ சீமானையும் சீமானோட தம்பிகளையும் அதர்மம் மனோஜ், திராவிடர் கழகத்துல இருந்து அதர்மம் மனோஜ் அவரு ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு. ரொம்ப கேவலமா, அதுவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பொதுவெளியில பொது மேடையில் நின்று பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாருங்க? அவன் யாருன்னா பஸ்ட் நம்ம புறம்போது அதர்மம், அவன் பேரை பாருங்க, அதர்மம் மனோஜ். மஸ்ட் அவன் தமிழ்னா, நீ தமிழ்னா, நீ யாரா புறம்போதுனா எங்களை கேள்வி கேட்கறதுக்கு? எங்க அண்ணனுக்கு திட்டத்துக்கு நீ யாரு? எங்க அண்ணனுக்கு ஆடி இருக்க கட்சி திட்டத்துக்கு நீ யாரு? எங்க உறவுல திட்டத்துக்கு நீ யாரு? நீயும் அந்த தேவடியான்ற வார்த்தை வாயில தான் நீ எப்பேற்பட்ட பயனாளர் பண்ணி சொல்லு பாப்போம். உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட நாய், உங்களை மாதிரி கேடு கட்ட ஒரு சில நாய்கள் தான் எங்களை மாதிரி வேலை செய்யறாங்க. எங்க தமிழக மக்களுக்கு அதை நிக்கிற பாடுபடுற மக்கள் எல்லாம் வந்து நின்று ஒதுங்கி வேடி பாருங்க நிலைமை. உனக்கு என்ன திராணி இருந்தாலும் நீ பேசுவ. நீ பேசிட்டு தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்க. நீ முதல்ல தமிழ்னா நீ தமிழ்னா நீ முதல்ல எங்க 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 அண்ணனை வந்து அவதூறு பேசுற. இதான் உங்களுக்கு கடைசி. இனி ஒரு காலம் நீ எங்க அண்ணன் அவதூறு ஏய், நான் எங்க பகுதிடா, இதான் விழுப்புரம் மாவட்டம், வானூர் டிஸ்ட்ரிக்ட், எங்க வேணா வந்து கேளு, உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? நாம ஒரே ஒரு ஆம்பளை இருந்தா நீ வந்து நேரில் வந்து பாருங்க. நேரில் வந்து பேசுற, வெளில வந்து பேசுற, எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு எங்க வேணா வந்து பதிவு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில வந்து நாம் தமிழ் கட்சி பசங்க உறவுல விட்டுருவாங்க நினைச்சிட்டு இருக்கேன். நாம் தமிழ் கட்சியும் பேசுறேன். ஒரு மாநிலத்தோட 3வது பெரிய கட்சி. எது தனித்து நின்று உங்களை மாதிரி எச்எஸ்சி ஓட்டு வாங்கி நிக்கிறேன். 3வது தனித்து நின்று 3வது பெரிய கட்சியா இருக்க எங்க அண்ணனை, எங்க உறவுகளை, என் கட்சி, என்னோட சொந்தங்களை, அண்ணன் தம்பி பாசமா நிக்கிற எங்களை வந்து நீ வந்து தவற பேசுவீங்க. அந்த வார்த்தைக்கு ஒட்டு மொத்தமா நீயும் உன்னோட இனம் நீங்க மட்டும்தான் தகுதியானவங்க. தமிழ் இனத்தை வந்து நீங்க இன்னொரு வார்த்தை தவற பேசணும் வச்சுக்கேன், செருப்பு காலில் கூட செருப்பு எடுத்து உனக்கு எந்த அடிப்படை எங்களுக்கே தெரியும். இத்தோட நிறுத்திக்கணும். இதெல்லாம் இந்த சின்னூட்டத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வேற என்ன போய் பண்ணிக்க. உங்க திருமாவளவன் உங்க அண்ணன் திருமாவளவன் பண்ணிக்க, இல்ல உங்க அப்பா அந்த தேவை ஆட்சி நடத்துற அவர்கிட்ட போய் பண்ணிக்க. ஓசி குடுக்குற நாய், எச்சஸ் ஒரு நாய், 5-10க்கும் பிச்சை எடுக்கிற நாய், நீ எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இதான் உனக்கு கடைசி. இதோட தேவையில்லாத இந்த வார்த்தைலாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அரசியல் எங்களுக்கு நாகரிக அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். அரசியல் நாகரிகம் கருது நாங்க இதுவரையும் நாங்க வாய முடிட்டு மௌனம் சாதிச்சுட்டு வரோம். அரசியல் நீங்க எடுக்கிற அரசியல் நாங்க கையில எடுத்தா ஒரு ரூபாயும் நிக்க மாட்டேங்க சொல்லிட்டு. மரியாதைனா மரியாதை. பெரியாரை நீங்க எப்படி பேசுறீங்களோ, பெரியாருக்கு நீங்க என்ன மாதிரியான மரியாதை கொடுக்குறீங்களோ அதான் நான் கேட்கறேன். பெரிய யாருன்னு அந்த மயிரம் அந்த மயில் கூட புரோஜனம் ஆகணும். அவன் யாருன்னா அந்த மயிராண்டி? தமிழ்நாட்டுல உட்காந்துன்னு தமிழ்நாடு வச்சு சோத்தை தின்னு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிச்சை சோறு தின்ன நாய் தமிழ வந்து அசிங்கமா காணொலி இருக்கா இல்லையா? எல்லாம் படிச்சு பசங்க, கூமுட்ட பசங்க, நீங்க காணொலி எடுத்து பாருங்களாண்டா. நாம் தமிழ் கட்சி தான் போய் சொல்லுதுன்னு அவன் தான் வெட்டி போற காணொலி பாருங்களா. நீங்களே போய் தேடுங்களாண்டா. அதான் இணையம் இருக்குல்ல, இணையத்துல நல்லதான் தேடுங்க. கன்றாவை தேடுற நாய்ங்களா போய் இணையத்துல போய் தேடி பாருங்க. அந்த நாய் பக்கி பரதேசினா நான் பேசி வச்சிருக்கேன் பாருங்கடா. நானும் சின்ன வயசுல இருந்து பெரியார் சட்டை, கருப்பு சட்டை போட்டு பெரிய சுத்தம் ஆளுதான். எங்க அண்ணன் என்னைக்கு வந்து தெளிய வச்சோம், நீ முதல்ல நீ வந்து எது உண்மை எது பொய்னே பகுத்த ஆராய தெரியாத நீ எல்லாம் பகுத்தறிவை பத்தி பேச அறிவே இல்லாத நாய்ங்க. பகுத்தறிவை பத்தி பேசுறதுக்கு அறிவுதே இல்லை. பகுத்தறிவுனா என்னது? அந்த ஆளை வந்து பின்பற்றணும். அந்த ஆளு என்னைய எங்க ஆத்தாலையும் தப்பா பேசிருக்கான், என்னைய தமிழ் சமூகத்தை தப்பா பேசிருக்கான், என்னைய மூலாவையும் தப்பா பேசிருக்கான், என்னைய வள்ளுவன் உலக பொதுமுறை தந்தைய வள்ளுவன் எப்பேற்பட்டவன், அதாவது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமுறை தந்தைய வள்ளுவர் தப்பா பேசிருக்கான். திருக்குறள்ல மனம் சொல்லியிருக்கான். சொன்னானா இல்லையா? இருக்கா இல்லையா? அதெல்லாம் பார்த்து திரும்ப நாயங்களா உங்களெல்லாம் பச்சையா திட்டுறான். டெல்லியில இருந்து வந்த ஒரு வந்திருப்பேன் பச்சையா திட்டுறான். அது தெரியாம வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்களை தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் மாறணும். பச்சை மட்டை அண்ணன் தன்மை பச்சை மட்டை வைத்து இவங்களை கொடுக்கணும் உங்களுக்கு முதல்ல. இப்போ தமிழ்நாட்டுல மாண்பு கருதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல விடயங்களை பேசுறாரு. அவர் வந்து சீமான் தம்பி வந்து பாஜக வேலை செய்யறாங்க, பாஜக பெற்றெடுத்த பிள்ளை, RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. இது போன்ற ஒருவர் வந்து அநாகரிகமா பேசுறதா கண்டிக்க மாட்டாரு. எப்படி பாக்குறீங்க? கேவலம். அதாவது ஒவ்வொரு மேடையிலும் வச்சு கிழி சமரசம் இல்லாம சரி, இங்க இருக்கிற திராவிட கட்சியும் சரி, அங்க இருக்கிற தேசிய கட்சியும் சரி, 2 கட்சியுமே சரி வச்சு சமரசம் இல்லாம பிரின்னு பிரிக்கிற ஒரு மேடையிலும் கேட்கறது, எதிர்க்கிறது எங்க நாம் தமிழ் கட்சி, எங்க அண்ணன்களை, எங்க உறவுகள் எல்லாமே பேசுறாங்க. ஒரு மேடையிலும் வச்சு கிழின்னு கிழிக்கிறாங்க. பாக்குறீங்களா? பாக்கலையா? அதெல்லாம் பார்த்துட்டு கூட எங்க திருமாவளவன் இப்படி பேசுறேன்னா அப்ப உண்மையிலுமே நீங்க யாரு? அப்ப நீங்க தான் RSS பிஜேபி வேலை செய்றீங்க. சொல்ல போனாக்கா நீங்க சார்ந்திருக்கிற அந்த கட்சி, நீ ஒட்டுமையா இருக்கிற அந்த கட்சி, நீ சார்ந்திருக்கிற அந்த கட்சி தான் RSS பிஜேபியோட கைகுலி அடிவருடி. நல்லா போய் பாருங்க. எங்களோட செயல்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சித்தாந்தம் கோட்பாடு எல்லாமே அதுக்கு எதிராக தான் இருக்கும். அதுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கும்.
நீங்க இவரு 1000 பேசிட்டு போலாம், திசை திருப்பத்துக்கு 1000 பேசிட்டு போலாம், திருமாவளவன் வாய்ப்பே கிடையாது. என்னைக்குமே சரி, நாங்க கொண்ட கோட்பாடுல சரி, கொள்கையில சரி உறுதியா இருப்போம். நாங்க எதிரி தான். இப்போ வந்து திமுக ஆட்சியில வன்கொடுமைகள் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, மேல்பாதி பிரச்சனை நடக்குது, வேங்கை வயல் பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமைதியாவே இருக்கிறாரு. இப்போ திமுக எது செய்தாலும் தவறு இல்லைன்ற முடிவுல இருக்காரா? திமுக பிரச்சனை எங்க வருமோ அங்கெல்லாம் திருமாவளவன் போக மாட்டாரு. அப்ப இருந்த திருமாவளவன் கிடையாது. திருமாவளவன் இப்பெல்லாம் எங்க பிரச்சனை வருமோ, இப்ப வேங்கை வயல்ல இன்னை வரையும் நாரின்னு தான் கிடக்குது. அந்த குடிநீர் தொட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே வந்து வழக்கு பாஞ்சிருக்கு. அது தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்களே வந்து வழக்கை வந்து திசை திருப்பி யாருமே குடிக்க முடியல சொல்லிட்டு அவங்க மேலே வந்து வழக்கு, இப்போ எதிர் வழக்கு. அப்போ இந்த அளவுக்கு கேடு கட்ட கேவலமான இது நடக்குது. இதுக்கெல்லாம் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு? அந்த வேங்க வயல்ல போயிட்டு எத்தனை வாட்டி போய் பார்த்துட்டு மக்களுக்கு என்ன நீதி வாங்கி கொடுத்துட்டாரு? எப்பா அந்த அந்த இந்த மாதிரி நடந்துச்சு, மக்கள் மேல தப்பு கிடையாது, அவங்க தான் வழக்கு கொடுத்தாங்க, அவங்க மேலே நீ இப்படி வழக்கு போட சொல்லிட்டு பேசலாம்ல? ஏன் பேசல? பிரச்சனை பண்ண எடுத்து போக முடியாது. ஆலயத்துல உள்நுழைய விடல, போய் பேசிக்கலாம்ல? உள்ள போயிருந்தாக்கா ஏன் போகல? திருமணம் ஏன் போகல? ஆலய உள்நுழைய போராட்டம் எடுத்தது யாரு? எங்க அண்ணன் செந்தமணி சீமான் ஒரே ஒரு அறிக்கை தான் விட்டாரு. மறுநாள் எங்கடா அவன் போனாக்கா அவன் பேர் வந்து சொல்லிட்டு, எங்க அண்ணன் பேர் வந்து சொல்லிட்டு இவங்களே வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. இதேதான் ஒரு இடத்துல நடக்குது. எங்க அண்ணன் செந்தமணி சீமான் ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறான்னா அந்த போராட்டம் வெற்றி. அதை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து முன்னதாக ஜியோ பாஸ் பண்ணிடுவாங்க. நீ என்ன திருமாவளவன் நான் கேட்கறேன், உண்மையிலுமே நீ மக்களுக்கு தான் நிக்கிறீங்களா? மக்களுக்கு தான் நிக்கிறீங்களா? கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆரம்பத்துல அரசியல்ல வந்தீங்களோ அந்த அளவுக்கு இப்ப இல்ல. ரொம்ப கேவலமா கேடுகட்ட அரசியல் வாதம் கூட சேர்ந்து கேடுகட்டத்தனமா தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. கேடுகட்ட செயல்களும் சகிச்சிட்டு இருக்கீங்க. கேடுகட்ட செயல்களை சகிப்பது கேடுகட்டத்தனம். அது கேடுகட்ட செயல்களை செய்யறவங்க மட்டும் கேடுகட்ட செயல்களை சகித்து கொண்டிருப்போம் கேடுகட்டணும். அந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமா போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணுமே குரல் கொடுக்கல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எதுக்குமே போக மாட்டீங்க, வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிட்டு இருக்கீங்க. திமுக பாஜக உள்ள வந்துருக்காங்க. ஆனா திமுக கூட முன்னாடி இருந்தவங்க அவங்கதானே. திமுக திருமாவளவன் திமுக மேடையில இல்லைங்களா? இல்லையா? சொல்லுங்க. மங்களூர்ல எம்எல்ஏ யாரு? இவங்கெல்லாம் யாரு? திமுக வந்து திமுகவாகட்டும் திருமாவளவன் யார் சாமி? அப்புறம் திமுக யாரோட கூட்டணி வச்சுக்குது? திமுக தான் பாஜக வச்சதில்ல. அப்ப நீங்க வந்து இது அதாவது எப்படி தான் இருக்கு? இது வந்து பாஜக, இது திமுக. திமுக வந்து பாஜக கூட்டணி, இவர் வந்து அதிமுக திமுக கூட கூட்டணி. ஆனா மூணுமே ஒன்னாதான் இணைஞ்சிருக்கு. ஆனா நாங்க சேரல. இது என்ன? இப்ப எந்த அடிப்படை, எந்த கோட்பாடு? எனக்கு ஒண்ணும் புரியல சாமி. மூணுமே ஒண்ணுதான், அதை பாத்துங்க. 3 பேரும் ஒரே கூட்டணியில ஒண்ணு மட்டும் தான். வேற ஒண்ணு இல்ல. அந்த மாப்பிள்ள அவர் தான் சட்டை எண்ணியா சாமி? அன்னைக்கு ஒரு மாப்பிள்ள அவர் தாங்க. ஆனா சட்டை எண்ணுன்ற மாதிரி சட்டை எண்ணிது இல்லன்ற மாதிரி இருக்குது. ஐயோ சாமி, நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கோங்க, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த நிலைப்பாட்டை விட்டுட்டு முதல்ல அண்ணன் ஏதோ மன ரீதியா பெருசா பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. முதல்ல வெளியில வாங்க, தெளிவான ஒரு மனநிலைக்கு வாங்க. மக்கள் என்னென்ன துயரப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, இப்ப என்னென்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கு, அந்த இப்ப என்ன கோட்பாடு எது போயிட்டு இருக்குன்னு வாங்க, வெளியில வந்து பாருங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதும் சரி, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றதும் சரி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்கள் பக்கம் நிக்கிறது நாம் தமிழர் கட்சி. மக்கள் வந்து நிக்கிற ஒரே இடம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திமுகவோட 4 ஆண்டு கால ஆட்சி கேவலம், மிக சிறப்பா இருக்கு. அடுத்து அவர் தான் முதலமைச்சர் ஆவாங்க, எல்லா ஊடகங்களும் சர்வே சொல்லுது. அவர் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஊடகங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் வாசல்ல குப்பைத்தொட்டியில போட்டாக்கா சுத்தி நிறைய வந்து நிக்கும். அது பேர் என்னதுன்னா அவ்வளவுதானே. நானும் ஒரு ஊடக நெறியாளரா இருந்தவங்க புதுச்சேரியில. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஊடக நெறியாளர்னா எப்படி இருக்கணும்? அறம் சார்ந்து நிக்கணும். அறம் சார்ந்து நிக்கணுமா இல்லையா? அறம் சார்ந்து நிக்காத உனக்கு என்ன மரியாதை? காசுக்கு நீ விலை போனா உனக்கு என்ன ஊடக நெறியாளர்? நீ உனக்கு என்ன ஊடக வேளாளர்? நீ என்ன வகுப்பாளர்? நீ யூகம் என்ன யூகம் வகுக்கிற? என்ன அவன் காய முடியறான். இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம்னா, டிஎம்கே போற மீட்டிங்லயே போயிட்டு அங்கேயே குறை கேட்கல, அங்கேயே அவரே குறை சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? இவ்வளவு கேடு கட்ட கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. தொடர் கற்பழிப்பு, தொடர் கொலை கொள்ளை நடக்குதா இல்லையா? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்குதா இல்லையா? இப்போ சமீப காலத்துல வடமலை அந்த காணொலி பார்த்து சத்தியமா, ஆனா அவன் யாரும் வேணா இருக்குன்னு, வட மாநிலம் தென் மாநிலம் எவனும் அவன் ஒரு மனுஷனை. எங்களை பொறுத்தவரை எங்களோட கட்சி கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்வது வேற்றுமை. ஒரு சில பைத்தியம் சொல்லுங்க, பிறப்போக்கும் எல்லா இருக்கும். உங்க கட்சி கொள்கை பிறப்போக்கும் இல்லை, இது பைத்தியம். பிறப்போக்கும் எல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்வது வேற்றுமை. அதாவது பிறக்கின்ற எல்லா உயிருக்குமான அரசியல் செய்வது நாம் தமிழ் கட்சி. அந்த புள்ள தான் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு பழக வந்துருக்குது. பழக்க வந்த புள்ளைய வந்து இந்த பைத்தியக்கார பசங்க
போதை. அவனை தப்பு பண்ணல, அவனை தப்பு பண்ண தூண்டுது யாரு? அரசு. அப்போ தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை, அவன் தப்பு செய்ய தூண்டின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? சொல்லுங்க, என்ன தண்டனை? இதான் நடக்குது. இதுதான் தமிழக அரசு. இதுதான் இப்ப பசங்களை குடி, கொள்ளை, கஞ்சா, அப்புறம் அந்த மது போதை, என்னென்ன கன்றாவி இருக்கோ எல்லாத்துலயும் என் மக்களை போட்டு சீரடிக்கிறான். நல்லா என் கூட படிச்சு சக மாணவன் ரோட்ல 5க்கு 10க்கும் குடிக்கு கேட்கும் போது அவனை ரோட்ல பார்க்கும்போது வலிக்குது, வேதனையா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு மாத்தம் யாரு? மாத்தம் யாருங்க? இந்த 60 ஆண்டு காலத்துல இங்க பண்ண பெரிய சாதனை பார்த்தா என் மக்களை குடிக்க வச்சு, மூளையை மருந்தெடுக்க வச்சு, அவங்கள எல்லாரையும் பஞ்ச பராரியா ஆக்கினது. அவனை கல்வி அறிவு இல்லாத கல்வியில இருந்தோம். அந்த கல்வி எஜுகேஷன்ல பேப்பர்ல எக்ஸாம்ல பரீட்சையில வர வினாத்தாள்ல பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி சார்ந்த உங்களோட கருத்து என்ன, இந்த இந்த திட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன, உரிமை தொகை, இந்த மயிறு மண்ணாங்கட்டி பறித்துக்க நாங்க வந்துடுறோம். ஏன்னா கல்வின்றது எப்படி இருந்தது? இதெல்லாம் ஒரு திட்டமா? இது ஒரு திட்டமா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு வேற தலைமை ஆசிரியர்கள், நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், இது ஒரு ஆசிரியரை வந்து இது மாதிரி ஒரு கேள்வி வந்து வகுப்பாங்களா? சொல்லுங்கண்ணே. ஒரு மாணவன் வந்து எதை படிச்சு அறிவார்ந்த மாணவனா ஆவான், எதை படிக்கணும், எதை வந்து ஒரு கேள்வி வந்து செட் பண்ணணும்னு தெரியாம இது என்ன? இது எதை உங்களோட சொந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கட்டும், உங்க சொந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்குமா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இது விஜயநகர பேரரசு வந்து கேடுகட்டாச்சுன்னா அது அதோட கேடுகட்டாச்சு. இப்போ வந்து விஜய் கூட 27% வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மீடியா சொல்லுது. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தொடர்ந்து மீடியா புறக்கணிச்சுட்டே இருக்காரு. என்ன காரணம்? பயம் தான். புலியை பார்த்தா எல்லாருக்குமே பயம். அதாவது என்னன்னா, அண்ணன் வந்து தெரிஞ்சோ தெரியாமல வந்துட்டோம்லாம் சொல்ல முடியாது. அவரு ஒரு அழுத்தத்துல தெளிவாவே தெரியுது. அவரு ஒரு அழுத்தத்துல ஒரு ப்ரெஷர்ல யாரோ மேல இருந்து அவரை வந்து உந்து இது தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் மேல இருந்து யாரோ ப்ரெஷர் பண்ணி உந்துதல் பண்ணி தான் அவரை வந்து ப்ரெஷர் பண்ணி தான் வராங்க. அண்ணனுக்கு என்ன வரணும்னு விருப்பமே இல்லை. இவர் என்னன்னா வந்து சிக்கிட்டாரு, தலை உள்ள விட்டாரு. ஆனா என்னன்னா அவர் இப்ப தனிச்சு நின்னாலும் சரி, அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் வந்து கூட்டணி போயிடுவாரு. அடுத்த முறை வந்து கண்டிப்பா வந்து வேற ஏதாவது கட்சியோட தான் இருப்பார். நீங்க வேணா பாருங்க, எழுதி வேணா வச்சு, கண்டிப்பா தனிச்செல்லாம் இருக்க முடியாது. இல்லைன்னா கட்சி கழிச்சது மாதிரி நாளை நடிக்க போயிடுவாரு, இல்லைன்னா அவரோட வேலையை பார்க்க போயிடுவாரு. வேற ஒன்றும் தெரியுதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி